ஹலோ ஹலோ அண்ணா. அண்ணா பார்த்துருங்கண்ணா. ஆ ப்ரோ ஓடிபி சொல்லுங்க. 29. டேய் என்னடா ஆளே மாறிட்ட? நான் அப்படியே தான் இருக்கேன் மச்சான். நீ என்ன பைக் டாக்ஸிலாம்? உனக்கே தெரியும்ல மச்சான், ஸ்கூல்லேருந்து எனக்கு படிப்பு சுத்தமாக வராதுன்னு 10வது வரைக்கும் கடன் வாங்கி இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க. நான் படிக்காமல் ஊர் மேய்ஞ்சிட்டு இருந்தேன். 10வது வரைக்கும் இந்த லவ் வேறு, அதில் சண்டை போட்டு சஸ்பெண்ட் ஆகி அதுக்கப்புறம் நானே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்டா. இப்போ தான்டா படிப்போட அருமை என்னன்னு தெரியுது. உன்ன மாதிரி படிச்சிருந்தா ஒரு நல்ல வேலைக்காச்சும் போயிருக்கலாம். காலேஜில் அடம் முடிச்சு பைக் வாங்கினேன். அந்த பைக் வச்சு தான் இப்போ ரேப்பிடோ ஓட்டிட்டு இருக்கிறேன். ஸ்கூல் டேஸ்லேருந்து நீ நல்லா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவியே, சினிமாவுக்கு போகணும், கொரியோகிராஃபர் ஆகணும், டான்ஸ் கண்டினியூ பண்ணுறியா? டான்ஸு காலேஜ் படிக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. ஹவுஸ் லோன் கட்டலன்னு வீடை வேற ஜப்தி பண்ணிட்டாங்க. நாங்களும் அங்கேருந்து கிளம்பி வேற ஊருக்கு வந்துட்டோம். புது இடம், புது ஊர், கால் நீட்டி படுக்க முடியாத அளவுக்கு ஒரு வீடு. அப்பப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம். காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது தங்கச்சி ஒரு தண்ணி தான் குடிச்சிட்டு போவா. அங்கங்கே வேலை பார்த்து எப்படி காலேஜும் முடிச்சிட்டேன். 9 to 5 ஜாப். அப்பப்போ ஓவர் டைமும் பார்ப்போம் மச்சான். இப்போதான் வீட்டில் ஏதோ எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பெரிய அசல் இல்லை மச்சான். தங்கச்சி எப்படியோ ஒரு நல்ல காலேஜில் சேர்த்திட்டேன். டாடி கூட ட்ரிம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இங்கே எங்கடா போய் டான்ஸ்லாம் பண்ணுறேன், அதெல்லாம் மறந்துட்டு மச்சான். சரி மச்சான், டைம் ஆச்சு, மேனேஜர் திட்டுவார். கிளம்பு. சரி மச்சான். சரி ஓகேடா, பாய். நிறைய பேர் சொல்லுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டின்னு, அது என்னன்னு இவனை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்கூல் காலேஜில் டான்ஸில் அதிகமாக ஆர்வம் இருந்து சினிமாவுக்கு போகணுன்னு நினச்சவன் ஃபேமிலிக்காக தன்னோட ட்ரீமையும் மறந்துட்டான். இங்கே நிறைய பேர் அப்படி தான் தன்னோட ஃபேமிலிக்காக ட்ரீமையே மறந்துடுறாங்க.